நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வந்தவங்களாக இருக்கட்டும், இங்கே இருந்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், பெரும்பாலும் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சதும் ரொம்ப பிடிச்சதும் கூட இந்த காயா டோஸ்ட். இதை எப்படி செய்கிறது, வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்ட போகிறேன். நாங்கள் பொதுவாக வெளில போனால் மால்லேயும் இந்த மாதிரி எல்லா மால்லேயும் சரி இந்த மாதிரி கிடைக்கும் டோஸ்ட் பாக்ஸில். அது மாதிரி ஒரு மைலோ இந்த ஒரு காயா டோஸ்ட் சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதை தான் இப்போ எப்படி உங்களுக்கு செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். முழுசாக கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். தேவையான பொருட்களுடைய அளவுகளையும் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. இப்போ 2 பேண்டன் லீஃப், இதுக்கு ரொம்ப மெயினான விஷயம் வந்து இந்த பேண்டன் லீஃப். இது கண்டிப்பாக இந்த ஃப்ளேவருக்கு வேணும். இதை வந்து நான் 2 இன்றைக்கி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருசாக. நீங்கள் வந்து ஒரு 3-4 கூட எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து முதல்ல 200 கிராம் அளவு சீனியை தான் நான் போட்டிருக்கிறேன். ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். இன்னொரு 50 கிராம் வந்து நம்ம அப்புறம் எப்படி சேர்க்குறது நம்ம வந்து சொல்கிறேன். முதல்ல இந்த முட்டையும் சீனியும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். சீனி நல்லா கரைச்சிடணும். இப்போ இன்றைக்கி வந்து நான் இது வெள்ளை சீனியில் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறப்போ செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகரில் செஞ்சேன். நல்லா வந்து சீனியை வந்து நான் கரைச்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் போட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் டார்க் ப்ரௌனில் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒயிட் சுகர்லேயே எப்படி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஆனால் கருப்பட்டி யூஸ் பண்ணாதீங்க, நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ சேர்க்காதீங்க. அது என்ன ஆகுதுன்னாக்கா, நம்ம இதில் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அது வந்து திரைச்சிடுது, ஒரு மாதிரி திரைஞ்ச மாதிரி ஆகிடுது. அது வந்து நம்ம கரெக்டாக இருக்க மாட்டேங்குது இதுக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் சுகரே சேர்த்துக்கங்க. இப்போ கெட்டியான இந்த தேங்காய் பால் கொடுத்துருக்குற அளவை கரெக்டாக சேர்த்துக்கங்க. ஒரு 1-1.5 அளவு தேங்காயில் வந்து எடுத்து தலைப்பால் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே ரெடிமேட் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இந்த தேங்காய் பால் 1-1.5 எடுத்து நல்ல தலைப்பால், நல்ல கெட்டி பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒயிட் சுகர் இல்லைன்னா இந்த ப்ரௌன் சுகர் நீங்கள் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர், டார்க் ப்ரௌன் சுகர் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. அடுத்தது ஒரு நான்ஸ்டிக் கனமான பாத்திரம், இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற 50 கிராம் சீனியை சேர்த்து நம்ம கேரமல் செய்ய போகிறோம். அதுதான் இந்த ஒரு ஃப்ளேவரை வந்து அதிகப்படுத்துகிறதும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதும் இதனால தான். இப்போது அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது உருக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, ரொம்ப கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான்ஸ்டிக் எடுத்துருக்கிறது. இதே சில்வர் பாத்திரம்லாம் எடுத்துருத்தீங்கன்னா அடி பிடிச்சிடும் உடனே. அதனால் சில்வர் பாத்திரத்தை எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் இல்லை கனமான வேறு எப்படி சொல்கிறது, இத்தாலியன் பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இத்தாலியன் பாத்திரம் மாதிரி. இதை அப்படியே விட்டிங்கன்னா நீங்கள் கவலை இல்லாமல் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இது வந்து மொறிவிடவும் கூடாது சீனி, அதே நேரத்தில் கேரமல் வந்து கசந்துடவும் கூடாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நீங்கள் உருக்கிக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி இலகை கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கங்கே இருக்கிறது இல்லையே, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது வந்து இலகி கொடுக்கும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் டார்க் கலர் இருந்தால் பார்க்குறதுக்கு கலரும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் அந்த கேரமல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனால் தீயஞ்ச வாசம் வந்துடக்கூடாது, அதில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி விட்டு ஆஃப் பண்ணிட்ட போகிறோம். ஏன்னா அது வந்து ஆஃப் பண்ணிட்டால் கெட்டி கொடுத்துரும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு, முதல்ல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன். அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நான் வந்து 3 டேபிள் ஸ்பூனாக போட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா கரைச்சிக்கிட்டேன். ஸோ அந்த கெட்டி கொடுக்காம, ஏன்னா இதை நம்ம ஆற வச்சுட்டு தான் நம்ம அந்த கலவையை சேர்க்கணும். அதனால் ஆறும்போது கெட்டி கொடுத்துடக்கூடாது. அதனால நல்லா தண்ணியை ஊற்றி கலக்கி தண்ணி மாதிரி ஆக்கிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம நல்லா அடித்து சீனிலாம் கரைஞ்ச தேங்காய் பால் முட்டை கலவை இருக்கு இல்லையா, இதை வந்து வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். நல்லா வடிகட்டிட்டு அந்த கேரமலோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் செய்யும் போது டபுள் பாயிலிங் முறையில் செஞ்சேன். ஏன்னா டக்குன்னு இதை அடி பிடிச்சிடும் அப்படிங்கிறதுனால. அதுதான் வந்து உண்மையிலே ட்ரெடிஷ்னல் மெத்தடு.
இப்போ வந்து நான் வெறும்னா அடுப்புலேயே வச்சு எவ்வளோ ஸ்லோ ஃப்ளேமில், அதாவது எப்படி சொல்கிறது, கடைசி ஸ்லோன்னு இருப்பாங்களே அந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம கலரணுன்னாக்கா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ தான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். நான் கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கை விடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு கலர்ற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறதுனால முழுசாக நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு மலிய ட்ரெடிஷ்னல் ஒரு ரெசிபி தான். இப்போ பேண்டன் லீஃபையும் இதில் சேர்த்துட்டு அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கணும் இல்லையா, சூடு ஏற ஏற, அதனால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே பேன் சூடாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதில் இந்த லிக்யூடில் வந்து சூடு ஏறணும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். சூடு ஏற ஆரம்பிக்கும் போதே முட்டை இருக்கு இல்லையா, அது கெட்டி கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அதனால் கண்டிப்பாக ஓரத்தெல்லாம் வழித்து நம்ம வந்து கை விடாமல் கிளறி விட்டுகிட்டே தான் இருக்கணும். இப்போ நான் மரக்கரண்டி வச்சுருக்கேன். நீங்கள் விஸ்கிலே வேணால் உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக விஸ்கிலே நீங்கள் கலக்கி கொடுத்துட்டு இருக்கலாம். இப்போ இதுலேயே பாண்டான் காயான்னு சொல்லுவாங்க. இது வந்து காயான்னு சொல்லுவாங்க. இது வந்து பேண்டன் காயான்னு சொல்லி செய்வாங்க. அது எப்படின்னாக்கா, நம்ம ஒயிட் சுகர் போட்டுட்டு கேரமெல்லாம் இந்த மாதிரி செய்ய தேவையில்லை. பேண்டன் லீஃபை வந்து கொஞ்சம் கெட்டி சிரப்பு இது எடுத்து ஊற்றணும். அரைச்சி அதை தண்ணி எடுத்து ஃப்ளேவராக ஊற்றுனீங்கன்னா லைட் க்ரீனில் இருக்கும். அது பேண்டன் காயான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கெட்டி கொடுக்க ஆரம்பிக்குது. நான் இவ்வளோ தூரம் கிளறிட்டு இருக்கும் போதே அது வந்து கொஞ்சம் அப்படியே உட்கார ஆரம்பிக்கிற நேரமாக இருந்துச்சு. நல்ல வேளை நான் பார்த்து கலரி விட்டுட்டேன். கை விடாமல் கலர்னதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வருது பாருங்கள். 20-25 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வர வரைக்கும் ரொம்ப கவனமாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கணும், தரைஞ்சிடக்கூடாது. தேங்காய் பால் தரைஞ்சிடாமல், முட்டையும் வந்து கெட்டியாகிடாமல், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக 20-25 நிமிஷம் நமக்கு பொறுமை வேணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் செய்யும் போது 2 முட்டையில் செஞ்சு பார்த்தேன். 2 முட்டையில் செய்யும் பொழுது எனக்கு வந்து ரொம்பவே நல்லா கரெக்டாக வந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. அதுக்கப்புறம் நான் இப்போ இப்படி செய்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இந்த பபிள்ஸ் கொஞ்சம் அப்படியே வர ஆரம்பிக்கிறது பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் தண்ணி மாதிரி காட்டினேன் பாருங்கள். சில பேர் அதை மாதிரியே இறக்கி வச்சுருவாங்க. ஏன்னா ரொம்ப கெட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து கொஞ்சம் நான் இந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சில பேர் இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது இந்த ஹேண்ட் பீட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு இதை அதில் வந்து கொடுத்து அந்த சட்டியிலே கொடுத்து அடிச்சிடுறாங்க. அடிக்கும் போது ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆகிடுது. அது ஒரு விதம். உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நரப்பாக வேண்டான்னாக்கா ஸ்மூத் பேஸ்ட்டாக அந்த மாதிரி ஆக்கிக்கலாம். ஆனால் இது வந்து ட்ரெடிஷ்னல் ஒரு வே தான் இது, இந்த மெத்தடில் செய்கிறது. நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எங்கள் மாமா வந்து மலேசியாவிலேருந்து எங்களுக்கு ஒரு ஹோம்மேட், அதாவது வீட்டில் செஞ்சு அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வீட்லேருந்து அவங்க செஞ்சதை ஆர்டர் கொடுத்து வாங்கி அதை வாங்கிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் அதான் சாப்பிட்டேன். அது கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இன்னும் டார்க் கலரில் இருந்துச்சு. மேபி அவங்க நிறைய ப்ரௌன் சுகர் போட்டிருக்கலாம். நல்லா டார்க் கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நல்லா இதை வந்து அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த பேண்டன் லீஃபை நம்ம வெளில எடுக்கணும். இதில் சுத்தமாக கையே போடக்கூடாது நீங்கள். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இவ்வளோ லிக்யூடாக இருக்குது பாருங்கள். இது வந்து எப்படி கெட்டி கொடுத்துருது ஆறுனதும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் ஒரு 1 hour அப்படியே விட்டுற போகிறேன். விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெள்ளை சுகர் போட்டு பாண்டன் இலையை அரைச்சி அந்த சிரப்பை ஊற்றி செய்கிறது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி கேரமல் செஞ்சு செய்கிறது ஒரு மெத்தடு. அடுத்தது ப்ரௌன் சுகர் போட்டு செய்கிறது ஒரு மெத்தட். கண்டிப்பாக கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்க்காதீங்க. சம்டைம்ஸ் அது வந்து இந்த கன்சன்ட்ரன்ஸே கொடுக்காது, அப்படியே திரைச்சி விட்டுடும். ஏன்னா அந்த மாதிரியும் ஒரு தடவை நான் போட்டு எனக்கு அது ஃபெயிலியர் ஆனதுனால நான் சொல்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி பேண்டன் லீஃபை ஒரு இதில் எடுத்து நம்ம இந்த ஃபோர்க்கால் இப்படி இழுத்து விட்டோன்னா அதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்துடும் இல்லையா, அது மாதிரி எடுத்து நம்ம வெளியாக்கிடலாம். ஸோ இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கி, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த முட்டை இவ்வளோ சேர்க்குறோம், அது முட்டை கவுச்சி வரும்னு தோணும் இல்லையா, அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து முட்டை வந்து கவுச்சி அவ்வளோவா வராது. ஏன்னா இந்த பேண்டன் லீஃப் வந்து ஒரு 4 போட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவர், அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர், அந்த முட்டை எல்லாம் சேர்ந்து அது ஒரு விதமான நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும்.
ஸோ சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஹேண்ட் பீட்டரால் இதில் கொடுத்து லைட்டாக அடித்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இப்படியே தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் கணக்காக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஜாம் மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இது. அதை எப்படி நம்ம ப்ரெட்டில் வந்து டோஸ்ட் பண்ணி எப்படி சேர்க்கணும், எப்படி கடையில் கொடுப்பாங்கங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோம்மேட் பண்ணும்போது நமக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றது கூட பிடிக்காது. அதாவது பாட்டிலே இங்கே விற்பாங்க 1 வருஷத்துக்கு எடாது அப்படின்ட்டு. அந்த டேஸ்ட்டுக்கும் இதுக்குமே பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ட்ரெடிஷ்னல் வே. ஸோ இப்போ நான் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் இதான் எனக்கு மொத்த அளவு வந்துச்சு 4 முட்டைக்கு. கரெக்டாக இதை வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இப்போ இது எப்படி டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் எப்படி நம்ம சர்வ் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். மறுநாள் காலையில் நான் வந்து 2 ப்ரெட் எடுத்து ஓரங்கள்லாம் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட்டோ ப்ரௌன் ப்ரெட்டோ எது வேணுமோ உங்களுக்கு வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சூடாக காஃபி போட்டு அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காஃபி சூடாக மைலோ போட்டு வெளியில் போனால் நாங்கள் அப்படி தான் ஒரு காஃபி இல்லை மைலோ ஆர்டர் பண்ணி அது கூட இந்த ஒரு காயா டோஸ்ட் ஆர்டர் பண்ணி ஈவினிங்கில் பசிச்சுன்னா நான் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நான் வீட்லேயும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த காயா டோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சால்ட்டடோ இல்லை அன்சால்ட்டடோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதையும் உள்ளார வச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க. சில பேருக்கு சீஸ் கேட்டால் சீஸ் வேணுமான்னு கேட்டு கொடுப்பாங்க. நம்ம சாய்ஸ் தான். நமக்கு 2-3 சாய்ஸ் இருக்கும். இப்போ ப்ரெட்டையும் நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். நெய்யோ எதுவுமே தடவுல, வெறும்னா டோஸ்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை எடுத்து நல்லா வந்து காயா ஜாமை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்னும் நல்லா கெட்டி கொடுத்துருச்சு. சூடான ஒரு இதில் தடவும் போது இன்னும் இலகலாக இருக்கும். அதனால் நான் 2 பக்கமும் தடவிட்டு வந்து இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். மைல்டான ஸ்வீட் தான் இருக்கும். இது ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது, திகட்டுற ஸ்வீட்லாம் இருக்காது. இப்போ இந்த ஸ்லைஸ் பண்ண இந்த பட்டரையும் இதில் வச்சு இந்த சூடான ப்ரெட்டில் வைக்கும்போது கொஞ்சம் லேசாக இலகி கொடுக்கும். அப்போ மூடி இப்படி சுட சுட நம்ம சாப்பிட்டு காஃபி குடித்தோன்னா ஒரு பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து கடையில் எக் பவுச் கூட செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை ஹாஃப் பாயில் மாதிரி கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து நல்ல இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். நீங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வித்தியாசமாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங்கில் பசியோடு இருக்கும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.